ஸோ அது இப்போ நம்ம தினம் நம்ம வந்து குளிக்கிறோமா இல்லையா? எதுக்கு? தினம் சுத்தம் பண்ணிக்கணும். வாசம் சுத்தல் வேண்டாமா? இப்ப வாசம் வந்து சுத்தமா இருந்தாதான் லட்சுமி வருவா. நீ உழைக்கிறது எதுக்கு, ஓடுறது எதுக்கு? லட்சுமி வரணும் தானே. அப்ப லட்சுமி வரணும்னா முதல்ல வாசலை சுத்தம் பண்ணு. அங்க அழகா ஒரு வழக்கு ஏத்து, அந்த கோலத்துல 2 குங்குமம் வெய். அவங்களும் வந்து அந்த ப்ராஃபிட்டை தானே வச்சுக்கணுங்கிறத எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ தர்ம சத்திரங்கள்னு இருந்தது, அன்னதான கூடங்கள் இருந்தது. இந்த மாதிரி வெயில் காலத்துல வந்து ஒரு நீர்மோர் கொடுக்கறது, ஒரு தண்ணீர் கொடுக்கறது, பானை கொடுக்கறது, அந்த மாதிரி பந்தல்கள்லாம் போட்டு எல்லாமே இருந்தது. இப்போ வந்து என்னன்னா அதுக்கெல்லாம் சிந்தனை கொடுக்கறதுக்கே நேரம் இருக்க மாட்டேங்குது. ஸோ கோவில்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ராமாயணமும் மகாபாரத கதைகளும் அதுதான் திருப்பி போயிட்டு இருக்கும். சொல்லும் போது என்ன ஆகும், இந்த நல்ல விஷயத்தை திருப்பி நம்ம பண்ணும்போது மனசும் வந்து நல்லதையே நினைக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ சிவானந்த நகரிங்கிறது ஆதிசங்கரர் பண்ணினதுதான். அதுல வந்து ஃபுல்லா சிவனை பத்தி சொல்லிச்சு. ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், நான் வந்து எந்த பிறவியா வேணா இருக்கேன், ஒரு புழுவா இருக்கேன், உருவா இருக்கேன், மரமா இருக்கேன், மண்ணா எது வேணா இருக்கேன், ஆனா ஒண்ணு நினைக்கிற மாதிரி வெய்யுமா. உங்ககிட்ட இல்லாத என்ன இருக்கு? எல்லாமே ஒண்ணுது. நாம என்னத்தை என்கிட்ட கொடுக்க முடியும்? என் மனசு கொடுக்கணும். அது உங்ககிட்ட இல்லை இல்லையா? ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ கடவுள்ங்கிறது இத்தனை கருணையோட கொடுக்குறாரு. நம்மகிட்ட எத்தனை அழுக்கு இருக்கு, நம்ம எத்தனை கர்மாக்கள் பண்ணியிருக்கோம், அப்படியே நமக்கு நல்லது பண்றாரு அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் வரும். நல்ல பாட்டுகள் பாடுறாங்க, நம்மளும் சேர்ந்து பஜன் பாட்டுல நம்மளும் சேர்ந்துக்கிறது. நான் அந்த கேட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கே அது வந்துடும். சினிமா பாட்டு 2-3 தடவை 4 தடவை கேட்டுட்டு இருக்கச்சே நம்மளுக்கு அந்த டியூன் வருதா இல்லையா? அதுக்கப்புறம் வார்த்தை சொல்றோமா இல்லையா? அதுக்கு பண்ற முயற்சி இதுக்கு பண்ணிக்கலாமே, தப்பில்லை. இது இன்னும் உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போறது. இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க, பியூட்டி புட்டு, பியூட்டி பட்டு, ரெண்டுக்கும் யூடி தான் வருது. இதே ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஸ் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சான்ஸ்கிரிட் வந்து அவ்வளோ கிளியரா வந்து உங்களுக்கு அந்த கிராமட்டிக்கலா டிஃபைன் ஆயிருக்கு. இந்த சான்ஸ்கிரிட் படிச்சு இந்த வேதம் தான் படிக்கிறாங்க. எப்படி அவங்கள புக் அப்போ இப்போவாது கொஞ்சம் புக்கு பிரிண்ட் இருக்கு, அப்புறம் புக்கு பிரிண்ட் கூட கிடையாது. எப்படி முடியும் சாத்தியம்? சேனல் 5 பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் ஆக்ட்ரஸாக இருந்து இப்போ வந்து ஆன்மீகத்துக்காக அவங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு ஆன்மீகத்திலையும் நிறைய சேவைகள் செய்து வர நம்ம உஷா ரவிச்சந்திரன் அம்மா அவர்கள் தான் வந்து இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஆன்மீகம் ரீதியாகவும் சரி, சினிமா ரீதியாகவும் சரி, நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதாவது முன்னெல்லாம் வந்து ஒரு ஏரியால ஒரு சங்கம்னு வைப்பாங்க. சின்ன பசங்க, அதாவது ஸ்கூல் போற பசங்க எல்லாரையும் சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கதையும் சொல்ல வைக்கிறது, பாரதியார் பாட்டு கற்றுக் கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணிட்டு சின்ன ஸ்கிட் மாதிரி எல்லாம் அவங்களே வந்து ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து ரேடியோவில் ரிலே ஆகும். பெஸ்ட் ப்ரோக்ராம் இந்த வருஷம் என்னென்ன வந்திருக்கோ அதில் செலக்ட் பண்ணி ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு நவம்பர் 14 அன்னைக்கு ஸ்டேஜில் பண்ண வைப்பாங்க லைவா. ஸோ அது வந்து அப்போ ரேடியோ அண்ணாங்கிறவர் தான் அந்த ப்ரோக்ராம், குழந்தைகள் ப்ரோக்ராம் வந்து இன்சார்ஜ். பட் அவர் ஒருத்தரால் அத்தனை ப்ரோக்ராமையும் வந்து அவங்க குழந்தைகளை ட்ரெயின் பண்ண முடியாதுங்கிறதுனால ரேடியோவில் இருக்கிற மீதி அனௌன்சர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணி ஒரு குரூப் அவங்க வந்து இன்சார்ஜ் எடுத்து பண்ணுவாங்க. அப்படி வந்து கூத்துபிரான் சார் வந்து எங்களுக்கு 2 வருஷம் நாங்கள் எங்களுக்கு செலக்ட் ஆனதுல அவர் தான் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணார். ஸோ அவர் அந்த அறிமுகம் வந்து எப்படி ஆயிடுச்சு, அது இதில் வந்ததுனால என்னன்னா, அவர் அப்பவே வந்து ஜெய்சங்கர் சார், ஸ்ரீவித்யாமாலா வச்சு மேடை நாடகம் போடுவார். அது வந்து ரேடியோவில் ரிலே ஆயிருக்கு, அதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். அதனால எனக்கு வந்து நான் டிகிரி முடிச்சுட்டு ஒரு யூத் ப்ரோக்ராம் ஒரு தடவை நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் அந்த பக்கம் போனார். அப்போ ஜஸ்ட் கேட்டேன், சரி ஏதாவது நல்ல நாடகம், ஒரு ரெஸ்பெக்டபிள் அழகாக கேரக்டர் இந்த மாதிரி இருந்ததுனாக்க நீங்கள் சொல்லுங்கள் சார், எனக்கு ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ட்டு. சரி, அப்போ ஏதாச்சும் வந்து பூர்ண விஸ்வநாதன் சார் வந்து கலாநிலையம்ங்கிற குரூப்பில் அவர் நடத்திட்டு இருந்தார். மெரினாவோட நாடகங்கள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கால்கட்டுங்கிற ஒரு நாடகம் வந்து புது இதுக்கு ரிஹர்சல் போயிட்டு இருந்தது. அதில் வந்து பெரிய மருமகளுடைய கேரக்டருக்கு யாருன்னு கிடைக்கல, தேடிட்டு இருக்காங்க, நான் வேணா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், சார் வந்து ஓகேன்னு சொன்னார்னாக்க நீ பண்ணலாம் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து வாணி மஹாலில் வந்து அவங்களோட நாடகம் இருந்தது. ஸோ நீங்கள் வாங்க,
வந்து அவரை பார்த்து பேசலாம். அவரை என்ன முடியும், ஏன்னா அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுற எல்லாம் பண்ணுற, ஹீ இஸ் த மெயின் பர்சன். ஸோ அவர் முடிவு பண்ணிட்டோன்னா ஓகேம்மா அப்படின்னு. சரி ஓகே, அன்றைக்கி ஈவினிங்கே அவரோட அங்கே நாடகத்துக்கு போயிடணும். வந்ததும் அப்புறம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த மாதிரி இதுன்னு. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நாடகம் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்துட்டு போகிறீங்களா அப்படின்னு. சரி அப்படின்னு. அப்போ அதாவது காலையில் ரெக்கார்டிங் வந்தது, திருப்பி போகிற வரைக்கும்னா நம்மளுக்கு ஃபோன் இல்லை, மொபைல் அப்போல்லாம் அது மாதிரி கிடையாது. உள்ளூர வந்து அம்மா கொஞ்சம் கவலைப்படுவாங்களேங்கிற ஒரு பயம். பட் சரி ரொம்ப லேட் பண்ணிக்காமல் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:45 அவங்க ப்ளே ஆரம்பித்தாங்க. ஒரு 7:45 அது இன்டர்வல் வந்ததும் நான் உள்ளே போய் சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன், ஏன்னா வந்து வீட்டில் அப்புறம் கவலைப்படுவாங்கன்னு கிளம்பிட்டேன். ஒரு 2 நாளில் வந்து ஃபோன் பண்ணினாங்க வீட்டுக்கு. பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கே அவங்களுடைய ரிஹர்சல் நடக்கிற இதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. வர சொல்லிவிட்டு வந்து ஒரு கொஞ்சம் 2-3 டைலாக் எல்லாம் கொஞ்சம் சொல்லி பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து பெரிய மருமக கேரக்டருக்கு நான் வயசு கம்மி, பட் பரவாயில்ல. அந்த நாள்ல வந்து என்னன்னா பெரிய மருமகன்னா கூட சின்ன வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி அது செட் ஆயிடும், ஒன்றும் இது தப்பா தெரியாது அப்படின்னு. ஸோ ஓகே ஃபைன். அதனால அப்படி ஆரம்பிச்சது. ஸோ அது வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் வந்து அப்புறம் அந்த ரேடியோல இருந்து தான் தூர்தர்ஷனுக்கு வந்தது. ஸோ தூர்தர்ஷன்லேயும் அப்படிதான் வந்து இந்த ஏதோ ஒரு நாடகத்துக்கு வந்து மேடை நாடகத்தில் பண்ணுறவங்க எப்படி பார்த்துட்டு இவங்க நல்லா பண்ணுறாங்களே, வேணா இவங்களை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு. அப்போ ஆடிஷனுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு நாடகம் வந்து இந்த ஜி ஸ்ரீனிவாசன் சினிமாவில் எல்லாம் கூட வந்து வில்லன் ரோல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய நாடகங்கள் எழுதுவார். அவரோட இதில் வந்து முதல்ல வந்து குருடு கேரக்டர், அது கண்ணு தெரியாத பொண்ணு மாதிரிங்கிறாப்புல. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த கேரக்டர் அது பண்ணிடும். அது வந்து ரொம்ப அது எல்லாருக்கும் நல்ல ரீச் ஆகி வந்து ஒரு 2 தடவை 3 தடவை டெலிகாஸ்ட் ஆச்சு அது அந்த நாடகம். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆடிஷன் பண்ணிடலாம், பண்ணாக்க நிறைய நாடகங்கள் பண்ண முடியும் அப்படின்னாங்க. அது கரெக்டா என்னாச்சு, ஆடிஷனுக்கு போயிருக்கச்சு அந்த அந்த அது வந்து ஏணி அப்படிங்கிறது தான் அது அந்த டைட்டில். அதனுடைய கிளைமேக்ஸ் சீன்ல நான் வந்து கண்ணு தெரியாம அப்பா வந்து ஆல்மோஸ்ட் இதுல இருப்பாரு. ஸோ எனக்கு தெரியாம நான் வந்து பேசுற அந்த டயலாக் தான் வந்து ஸ்கிரிப்டா வந்தது. கூட 2-3 வைத்திய சோர் ட்ரூப்ல இருந்து 2-3 பேர்லாம் வந்து டெஸ்ட்டுக்கு வந்திருந்தாங்க ஆடிஷனுக்கு. உனக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா உனக்கு நீ நடிச்ச நாடகத்தோட தான் நாங்கள் விளையாட கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கணும், உனக்கு கவலையே இல்லை அப்படின்னு. ஸோ ஆடிஷன் பண்ணதும் அது ஒரு அப்படி நம்ம நாடகங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ முதல்ல வந்து 13 வார சீரியல்னு பண்ணும்போது எப்படின்னாக்க மோஸ்ட்லி வந்து தூர்தர்ஷனுடைய கேமரா பர்சனோ இல்லைனாக்கா அதில் இருக்கிற அந்த ப்ரொடியூசர்ஸ் அவங்க தான் வந்து இதில் ஏதாவது ஒரு ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, இந்த டைரக்ஷன்லையோ இல்லை அதே கேமரா ஒர்க்கோ. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கேரக்டர்னு இவங்களை இது பண்ணிடலாம். எனக்கு தெரியும் இல்லையா, ஃபெமிலியர் பழக்கம் இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுவாங்க எல்லாம் தெரியும். அதனால அதுலேருந்து அப்படியே வந்தது. ஸோ அப்படியே சீரியலில் வந்துட்டு சீரியல்லேருந்து ஏதாவது 1-2 ரொம்ப தெரிஞ்சவங்க சொன்னால் 1-2 ஃபிலிமுக்கு மாத்திரம் பண்ணுறது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு போனோம்னா நிறைய நாள் லீவ் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்க தே நோ இது மாதிரி நம்ம வந்து பேங்க்ல இந்தியன் பேங்க்ல வேலை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். ஸோ அதனால நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சில சமயம் வந்து டேட்ஸ் கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. சாட்டர்டேனாக்க வந்து எனக்கு 11 o'clock கவுண்டர் முடிஞ்சிடும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் டுவர்ட்ஸ் லஞ்ச் வந்து ஷார்ட்ஸை வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏவிஎம்லேயே அந்த மேனேஜர்லாம் ரொம்ப வந்து நிறைய நாள் சாட்டர்டேஸ் அவங்க பிளான் பண்ணிச்சு. எனக்கு வந்து பிஃபோர் 11 எனக்கு கவுண்டர் முடியறதுக்கு முன்னாடி அவங்க வண்டி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த டிரைவர் கரெக்டாக இந்த கவுண்டர் கிட்ட வந்துட்டு அம்மா நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாப்புல ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ 11 o'clock கரெக்டாக கவுண்டர் முடிஞ்ச உடனே நான் வந்து கலீக்ஸ் கிட்ட கொஞ்சம் நீ க்ளோசிங் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ தேர் ஆல் வெரி ஹெல்ப்ஃபுல். அதனால வந்து நம்ம இருக்கும்போது எல்லா வேலையும் நிறைய பண்றதுனால அது ஓகேன்னுடுவாங்க. அப்படியே நம்ம வண்டியில ஏறிப்போம், உடனே வண்டியிலேருந்து நம்ம அங்க ரொம்ப அப்பெல்லாம் டிராஃபிக் இருக்காது. ஸோ ஒரு 20 minutes போறதுக்குள்ள வண்டியிலேயே மேக்கப் போட்டுடுவேன். போய் எங்க ட்ரெஸ் மாத்துறதும் உங்களுக்கு வந்து ஒரு 11:45 ஐ வில் பி ரெடி ஃபார் த ஷாட். ஸோ அதனால என்ன, அதுக்கப்புறம் உடனே டைலாக் சொல்லி பார்த்து அப்படி. ஸோ அந்த மாதிரி எவ்ரிவேர் நம்மளுக்கு அந்த கோஆப்ரேஷன், அந்த தெரிஞ்ச ஒரு கான்டாக்ட்லேருந்து நம்மளுக்கு பண்ணதுனால த்ரூ அவுட் நம்மளுக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணுறது ஈஸியாக போயிடுச்சு. ஓகே, கரெக்டாக ரெண்டுமே மேனேஜ் பண்ணியிருக்கீங்க. இந்த சைடு ஒர்க்கும் சரி, இங்கிட்டு பேஷனும் சரி. ஓகே, பிகாஸ்
அப்போ வந்து அவங்க எல்லாருமே இப்போ எஸ்பி முத்துராமன் சாரே வந்து இப்போ ஒரு யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு ரன்னிங் ரோல் பண்ணாதவங்க கூட சப்போஸ் வந்து அன்னைக்கு ஒரு சீனுக்கு ஒரு கேரக்டர் பண்ண வந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு அன்னைக்கு வந்து ஒரு ஏஆர்ல ஒரு ரெக்கார்டிங் இருக்கும், இல்லை வந்து தூர்தர்ஷன்ல ஒரு ரெக்கார்டிங் இருக்குன்றதுக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அழகாக அவங்களுக்கு டக் டக் டக்கு அவங்க போர்ஷன் முடிச்சு அவங்களை அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ரொம்ப எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்க. மேடை நாடகத்துக்கு போனோம்னாலும் அப்படிதான். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 5:30க்கு ஏன்னா லொக்கேஷன் எங்கேயாவது இருக்கும், 5:30 கிளம்பினா தான் நம்ம இங்கே வந்து நாடகம் பண்ண முடியும். அப்போ கரெக்டாக நம்ம போர்ஷன்ஸை முடிச்சு அழகாக அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் கோஆப்ரேட்டிவாக இருந்ததுனால நம்மளால வந்து இதெல்லாமும் மேனேஜ் பண்ணிட்டு ஆஃபீஸையும் மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஓகே மேம், இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கா சீரியல் எல்லாம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி? இருக்கு, ஆனால் வந்து நேரம் வந்து அவ்வளோ சூட்டபிளாக அமைய மாட்டேங்குது, அவ்வளோதான். ஓகே, ஆமாம், ஆன்மீகத்தில் இருக்கீங்க. சினிமாலேருந்து எப்படி ஆன்மீகத்துக்கு வந்தீங்க? இல்லை, முதல்லேருந்தே வந்து நாங்கள் வந்து ட்ராமாலாம் பண்ணிட்டு இருந்தப்பவே கோவிலுக்கு போகிறதோ, காஞ்சி மடத்தில் வந்து பெரியவரை போய் தரிசனம் பண்ணுறதோ அதெல்லாம் அப்போலேருந்தே உண்டு. இன்ஃபேக்ட் வந்து கிரேசி மோகன் சார்லாம் வந்து சில சமயம் வந்து ஒரு வருஷப்பிறப்பு வரும் நம்மளுக்கு, இல்லை வேற அந்த பொங்கல் அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி நாளில் வந்து நம்ம கடகடான்னு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பெரியவர் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாமே நமக்கு சில சமயம் தோணும். ஸோ விடுவிடு நான் வந்து அப்போல்லாம் வந்து இந்த எஸ்ஐடி காலேஜ் கிட்டக்க தான் பஸ்ஸே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அப்போ பாண்டி பசார் கிட்டக்க எங்களோட வீடு. ஸோ ஈஸியாக வந்து ஒரு வாக்கபிள் அங்கேருந்து போனோமா பஸ் ஏறணும்னாக்கா ஒரு 1 hour 40 minutes கொண்டு போய் விட்டுடுவோம். கரெக்டாக நம்ம அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி போனோம்னா அழகாக அந்த தரிசனம் க்யூவில் நின்னோம், பார்த்தோம், அவரை இது பண்ணிட்டு பிரசாதம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். வந்து ஈவினிங் அன்னைக்கு பிளே இருக்கும். ஏன்னா டெஃபினெட்லி வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் வந்து மோகன் சார் பிளே இல்லாமே இருக்காது. ஸோ அதனால நான் பாட்டுக்கு பிளேக்கு வந்துடுவேன். அப்போ வந்து இது மாதிரி ஏதோ பேச்சு வந்து இது மாதிரி அன்னைக்கு ஏதாவது நம்மளுக்கு அங்கே பெரியவர்கிட்ட வந்து நம்ம ஏதோ ஒரு அவர் ஆசீர்வாதம் பண்ணது, ஒரு பிரசாதம் கொடுத்து ஏதாவது ஷேர் பண்ணோம் கொடுத்தோம்னாக்க அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நீ வந்து வீட்டில் பூஜை பண்ணிட்டு நீ வந்து பெரியவர் அவங்க காஞ்சிபுரம் போய் தரிசனம் பண்ணிட்டு இப்போ ட்ராமாக்கு வந்துட்டியா அப்படின்னு அது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி இருக்கு. ஸோ ஹீ இஸ் ஜென்ரலி வந்து யார் எந்த விஷயம் பண்ணாலும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறவர். ஸோ அதனால வந்து அதனால அப்போலேருந்தே போயிட்டு இருக்கிறதோ இல்லை அந்த மாதிரி விஷயம் கோவில்கள் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருப்போம். இன்ஃபேக்ட் வந்து மோகன் சார் வந்து அவர் இதெல்லாம் நான் படிப்பேன் அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த அணா விலையிலெல்லாம் அப்போ புஸ்தகம் வந்திருக்கும். ஒரு அணா அந்த மாதிரி இதுலெல்லாம் அந்த சில மாதிரி இந்த சௌந்தரிய லகரியோ இல்லைன்னா மூக்க பஞ்சசக்தி அந்த மாதிரி நிறைய வந்து அந்த மாதிரி புக்கெல்லாம் அவர் நிறைய வச்சிருந்து அவர் படிச்சிருக்கார். ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய இருக்குது. இப்போ அது நான் அதில் அவ்வளோலாம் படிக்கிறது இல்லைன்னா யாராவது கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அந்த டைமே அவர் வந்து இப்படி ஒரு 4-5 புக்கு இப்படி ட்ராமாக்கு வரும்போது கொண்டு எனக்கு கொடுப்பார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரியல் பொக்கிஷங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி சில புத்தகங்கள் இப்போ கிடைக்காது. இப்போ சௌந்தரிய லகரி எடுத்தீங்கன்னா அதில் வந்து சான்ஸ்கிரிட் லைன்ஸ் இருக்கும், தமிழ் லைன்ஸ் இருக்கும், அந்த பதத்தோட அர்த்தங்கள் இருக்கும். அண்ட் அதுக்கு ரெலவெண்ட்டாக வேறு இதில் யார் இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க, ஒரு திருமூலர் சொன்னதிலோ இல்லை வேறு அந்த மாதிரி அதுக்கு ரெலவெண்ட்டாக அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட பண்ணது அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வந்து இருக்கலாம் இப்போ. பட் கொஞ்சம் பிரிண்ட் வந்து கொஞ்சம் ரேராக கிடைக்கிறது. அந்த மாதிரி புக்குகள்லாம் கொடுத்து ஸோ அப்போலேருந்து உண்டு. பட் என்ன கொஞ்சம் மினிமமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ப்ரையாரிட்டி வந்து ஆஃபீஸ் போகணும், வீட்டுக்கு கவனிச்சுக்கணும், கொஞ்சம் இந்த ட்ராமாக்கு ஈவினிங்ஸில் போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தது. ஒன்ஸ் நம்ம வியர்எஸ் எடுத்துட்டு கொஞ்சம் நம்ம பசங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்து எல்லாம் செட்டில் ஆகிறாங்கன்னு நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி அதுக்கு ஈடுபாடு. ஓகே மேம், ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து ஆன்மீகம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தவங்களோட பார்வையில் ஆன்மீகம்னா அவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க. உங்களோட பார்வையில் ஆன்மீகம்னா என்ன? அதாவதுமா இது வந்து உணர வேண்டிய விஷயம். நம்ம வந்து ஒருத்தர் சொல்லி வந்து இப்போ எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பால் பார்க்குறோம், ஒரு ஸ்வீட்டை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப கண்ணுக்கு முன்னால் அது தெரியற விஷயம் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ஸ்வீட்டை கொடுத்து உங்களுக்கு அது இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தானே உங்களுக்கு அந்த என்ன மாதிரி ஸ்வீட்னஸ்ன்னு தெரியும் இல்லையா? நான் விரும்பின வந்துட்டு இந்த பாயசம் எவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது தெரியுமா அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஐஸ்கிரீம் சூப்பர் ஃப்ளேவர் அப்படிங்கிறேன். பட் அது வந்து நான் ருசிச்சிருக்கேன் நான் இல்லையா? அதனால என்னால் சொல்ல முடியுது. நான் உங்கள்கிட்ட கொடுத்து நீங்களும் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தென் டேஸ்ட் இந்த ருசி நல்லா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு, நல்ல வாசனை நல்லா இருக்கு. அப்போ ஸோ அது மாதிரி ஒத்தொத்தரும் உணரணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தே ஷுட் பிலீவ். இப்போ ஒரு சின்ன அதாவது இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம ரஜினி சாரே ஒரு இதில் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருந்தார். ஒரு ஹாஸ்பிட்டலில் இதில் அவங்களுக்கு இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ சொன்னார், நம்ம ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு வேலை பண்ணுறோம், வந்து கொஞ்சம் இப்படி பண்ணுறோம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஏதோ பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு வி டேக் ரெஸ்ட்.
ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால பண்ண முடியறது இல்லை. அதே நம்மளுடைய ஹார்ட்ங்கிறது அந்த லப் டப்ங்கிறது வந்து த்ரூ அவுட் போயிட்டு இருக்கு. ஆமா, அது எப்ப நிக்கிறது தெரியாது. அதை ரெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. இப்ப நம்ம அதே போல சாப்பிடுறது இருக்கு, வயிற்றுல சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா அது எப்ப எவ்வளவு நேரம் அது டைஜஸ்ட் ஆகுது, எப்ப நம்மளுக்கு அது வெளியில வருது, எப்ப அடுத்த பசி வருது, இதை நம்மளால என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டாண்டர்டா டிசைட் பண்ண முடியுமா? முடியாது. அதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு? அதுவே வந்து ஒரு கிரியேஷனுடைய ஒரு ப்ரூஃப் தானே. ஸோ அந்த உணரல் வந்துட்டாலே போதும். உணரல் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து வேற நம்மளுக்கு அனாவசியமான ஒரு சிந்தனையோ கேள்விகளோ வர உணரணும் எல்லாரும். ஆனா இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன்ல கோயிலுக்கு போறதே ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அதாவதுமா அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வேலைங்கிறது, இப்போ நாங்கெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தோம், அப்போ வந்து டிராமாவும் பண்ண முடிஞ்சது வீக் டேஸ்ல எல்லாம். அப்போ எப்படின்னா ஒரு 9 to 5, 10 to 6 இதுதான் ஃபிக்ஸட் டைம் ஆஃபீஸுங்கிறது. இப்போ அப்படி இல்லையே. இப்போ இந்த ஐடி ஒர்க்கிங் அதெல்லாம் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் வந்ததும் அவங்களுக்கு வந்து ராத்திரி பார்த்தீங்கன்னா 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் கூட கால்ஸ் இருக்கு, மீட்டிங்ஸ் இருக்கு. அப்படி இருக்கச்சு அவங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸ்னு வீட்டில் ஒரு ஈவினிங் கொஞ்சம் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டோம், ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு காஃபி டீ சாப்பிட்டு ஏதாவது ஒரு மேகசின் பார்க்கலாம், ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு புக்கு படிக்கலாம், ஒரு சின்ன வாக் போகலாம். அப்படிங்கிறது கூட முடியலையே. பர்சனல் லைஃப்ல அவங்களுக்குன்னு வேணுங்கிறது எதுவுமே ஒரு ஒதுக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஆஃபீஸ் அவங்கள வந்து அப்படி வந்து அவங்களுடைய டைம் எடுத்துட்டு. அதனாலதான் வந்து என்ன ஆகுறதுன்னா மறுபடியும் அவங்களால வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப வர முடியல. விசேஷ நாள்ல போய் எந்த கோவில்ல இருந்தா பாருங்க நல்ல கூட்டம் இருக்கு. சிவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னால அவ்வளோ கூட்டங்கள் ரொம்ப இல்லாத, நாங்கள்லாம் படிச்சது கொஞ்சம் பேர் போவோம் வருவோம், வீட்டில் வந்து சிவராத்திரி கண்ணு முடிக்கிறதோ பூஜை பண்ணுறதோ இருக்கும். இப்போ எல்லா கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த 4 கால பூஜைகள் அழகாக பண்ணுறாங்க, அத்தனை பேர் வந்து பார்க்க வராங்க. ஸோ அதே போல் வந்து பெருமாள் இதுக்கு கோவிலையும் நீங்கள் பாருங்கள் விசேஷ நாள்களில் கண்டிப்பாக வந்து ஜனங்கள் போகிறாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். அந்த உள்ள உணர்வு இருக்கு, தேர் ஹெல்ப்லெஸ். ஏன்னா அவ்வளோ நேரம் அதுக்கு போகிறது, நம்ம வேலைக்குன்னு போகிறதுனால படிப்புலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இப்போ காம்படிஷன் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் போகிறதுனால பசங்களாலேயும் வந்து அதில் வந்து டென்ஷனில் இருக்காங்களே தவிர அதுக்கு வந்து நிறைய பண்ணணும், நிறைய ஸ்கோர் வாங்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்களால வந்து இதுக்கெல்லாம் வர முடியாமல் இருக்கு. ஆனால் முக்கியமான நாள்கள் யாரும் எதுவும் மிஸ் பண்ணுறதில்ல. இங்கே பாருங்க இந்த விசேஷ நாளில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கே பழம் இருக்கணுமா, பூ இருக்கணுமா, எல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க, வாங்குறாங்க, வீட்டில் அழகாக பண்ணுறாங்க. அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுலேருந்தே நமக்கு தெரியுது. எல்லாரும் வந்து ஒரு தீபம், கார்த்திகை தீபம் ஏற்றுறது தான் எல்லாமே வந்து நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த நாட்களை விடுறது இல்லை. ஸோ வி ஷுட் பி ஹாப்பி. ஏன்னா ரெகுலராக வந்து அப்போ டைம் இருந்தது, அப்போ வந்து ஃபிக்ஸட் டைம் இருந்தது. அண்ட் இன்னொன்று இப்போ வந்து இப்போ சில பேருக்கு ஏன் வந்து ஒன்று டைம், சில பேருக்கு வந்து ஏன் பண்ணணும் அப்படிங்கிறவுடைய ரீசன் வந்து அவங்களுக்கு புரியறதில்லை. ஏன்னா இப்போ வந்து அந்த நாட்டில் வந்து ஒரு பெரியவங்க வந்து பாரு இது மாதிரி இப்போ நீ கீழே உட்காந்து சாப்பிடணும், வந்து தண்ணி வந்து தூக்கி குடிக்கணும், வாசல்ல வந்து தண்ணி தெளிச்சு அப்புறம் கோலம் போடணும் அப்படின்னு சில விஷயம் சொல்றாங்கன்னா ஓகே, அவங்க சொல்லிருக்காங்களா அதுல அர்த்தம் இருக்கு, இமீடியட்டா ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப வந்து அதனால என்னன்னா அது ஏன் பண்றோங்கிற ரீசன் வந்து நிறைய பேருக்கு தெரியாம போயிடுறது. இப்போ வந்து இப்ப சில குழந்தைகள கேள்வி கேட்கறாங்க, எதுக்கு பண்ணணும், சாணி தெளிச்செல்லாம் என்னத்துக்கு போடணும்? அப்கோர்ஸ் இப்ப பிளாட் இருக்கிறதுனால தர இதுவா இருக்கு, பட் சாணி தெளிச்சாதானா, கோலம் போட்டாதானா, ஸ்டிக்கர் எல்லாம் இருக்க ஒட்டிட்டா என்ன கேட்பாங்க. there is a difference. இப்போ அந்த நாள்ல வந்து தர வந்து இந்த மாதிரி டைல்ஸோ மொசைக்கு அந்த சிமெண்டே ரொம்ப இருக்காது. வெளியே எஸ்பெஷலி வாசல்ல பாத்தீங்கன்னா மண் தர தான் இருக்கும். மாடி வீடுகளே இருந்தா கூட முன்னாடி வந்து வீட்டு வாசல்ங்கிறது மண் தர. ஸோ மண்ணுங்கிறது அந்த புழுதி வரும். அப்ப வந்து நீங்க இந்த சாணியை போட்டு ஜலத்துல தெளிக்கும் போது அந்த ட்ரை இதெல்லாம் அமுங்கி போயிடும். அண்ட் வந்து சாணிங்கிறது வந்து ஃபுல்லா வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட்பாங்க. அந்த மாதிரி அந்த ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து அது கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதனால என்ன, அந்த மண்ணு தரையிலேருந்து வீட்டுக்குள்ள வந்து பூச்சி புழுக்கள்லாம் வராம இருக்கும். ஸோ அந்த அதுல இருந்து காத்து பட்டு நமக்கு வரும்போது அந்த சுவாசம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், நமக்கும் வந்து அது ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஹெல்த் விஷயமா தான். அதே போல வந்து அரிசி மாவை தான் கோலம் போடுவாங்க. இப்போ வந்து இந்த மொக்கு மாவை தான் ரொம்ப யூஸ் பண்றாங்க. ஏன் அரிசி மாவு? ஏன்னா அந்த மண்ணு தரையில இந்த மாதிரி எறும்பு இதெல்லாம் போகும், அதுக்கு அது தீனி. தெரியாமையே அன்னதானம் அதெல்லாம் நடக்குது, அத்தனை ஜீவனுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க.
பட் அந்த விஷயம் நம்மளுக்கு அந்த தாற்பயம் புரியாததுனால இப்போ என்ன பண்ணிடுறாங்க, டைம் இல்லைங்கிறதுனால இப்போ ஃப்ளாட்டுக்கு முன்னாடி சின்ன இடம் தான், ஒரு 5 நிமிஷம் கூட ஆக போகிறது இல்லை, துணி துணியில தொடச்சிட்டு நம்ம வந்து ஒரு அரிசிமா கோலம் போடுறதுக்கு இப்பவும் கண்ணுக்கு தெரியாது ஏதாவது இருக்கும் எடுத்துட்டு போகும். இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்களே. அதாவது இப்போ எப்படின்னா, இப்போ நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி தான், நம்மளா சாப்பிட்றதுக்கும் ஒருத்தர் சொல்லி பண்றதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். அதே போல ஸ்டிக்கர்னா அதுதான், அதுல வந்து உங்களுக்கு அது யாருக்கும் அது ஹெல்ப் ஆக போறது இல்லை. கொஞ்ச நாள் அது அப்படியே கம் இதுவானதுக்கு அப்புறம் பிஞ்சு பிஞ்சு வந்துட போகுது. ஸோ அது இப்போ நம்ம தினம் நம்ம வந்து குளிக்கிறோமா இல்லையா, எதுக்கு தினம் சுத்தம் பண்ணிக்கணும், நம்ம வாசம் சுத்தல் வேண்டாமா? இப்போ வாசம் வந்து சுத்தமா இருந்தாதான் நீ லட்சுமி வருவா. நீ உழைக்கிறது எதுக்கு, ஓடுறது எதுக்கு, உனக்கு லட்சுமி வரணும் தானே. அப்ப லட்சுமி வரணும்னா முதல்ல வாசலை சுத்தம் பண்ணு, அங்க அழகா ஒரு வழக்கு ஏத்து, அந்த கோலத்துல 2 குங்குமம் வை, மங்களகரம். அதுதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை புரிதல் இல்லாததுனால என்ன ஆகும், பாதி பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாததுனால why to do that, I don't believe, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்துடுது. அது இங்கிலீஷ் படிப்பு வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து நாலேஜ் விருத்தி பண்றதை விட அவங்களுடைய நிறைய விஷயங்களை என்ன பண்ணிட்டாங்க வந்து, இங்கிலீஷ்காரங்க வந்து நம்மளுடைய விஷயங்களை வந்து பிரிச்சு அவங்க போட்டுட்டதுனால நம்ம என்னன்னா அதையே பிலீவ் பண்ணிட்டோம். ஈவன் டுடே நம்ம எத்தனையோ பார்க்குறோம், எத்தனையோ இடத்துல இப்போ வந்து ஈவன் தாஜ்மஹால்லேயே வந்து அதில் நம்மளுடைய சிவனுடைய இதெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு எல்லாம் சொல்ற அளவுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ எவ்ரிவேர் எல்லாருக்கும் வந்து தெய்வ நம்பிக்கை இருந்தது, எல்லாரும் உண்மையா தான் இருக்கணும்னு இருந்தாங்க, நேர்மையா தான் இருக்கணும்னு இருந்தாங்க. இப்போ இன்னொருத்தர் சந்தோஷமா அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறி வந்து இவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அவன் வந்து வந்துட்டான், எனக்கு வரமாட்டேங்குது, அவன் வந்து இந்த கார் வாங்கிட்டான், அவன் வந்து ஐபோன் வச்சுட்டு இருக்காங்க, என்னால வாங்க. ஸோ இந்த ஒரு போட்டி பொறாம இருக்கு, போட்டி இருக்கலாம், அந்த பொறாமை வந்து இப்பதான் நிறைய வந்துட்டு இருக்கு. அவங்க வாங்கினா நானும் வாங்கிடணும், இல்லை அப்படி எப்படியாவது இஎம்ஐ போடு, எது போடு, கஷ்டப்படு. ஸோ இந்த மாதிரி தன்னையே வந்து நெரிசல் பண்ணிக்கிட்டு அந்த ஓப்பன் ஹார்ட்டடா இல்லை. அப்போ வந்து ஓ அவனுக்கு வந்து இது கிடைச்சிருக்கா, அந்த நல்ல விளைச்சல் வந்து அது நல்ல லாபம் கிடைச்சதா, வியாபாரத்துக்கு போனானா நல்லா சம்பாதிச்சுட்டு வந்து இன்னும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்களும் வந்து அந்த ப்ராஃபிட்டை தானே வச்சுக்கணுங்கிறத எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ தர்ம சத்திரங்கள்னு இருந்தது, அன்னதான கூடங்கள் இருந்தது, ஒரு இந்த மாதிரி வெயில் காலத்துல வந்து ஒரு நீர் மோர் கொடுக்கறது, ஒரு தண்ணீர் கொடுக்கறது, பானம் கொடுக்கறது, அந்த மாதிரி பந்தல்கள்லாம் போட்டு எல்லாமே இருந்தது. ஸோ அப்போ என்ன, எவ்ரிபடி ஷுட் லிவ் ஹாப்பிலிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா அதுக்கெல்லாம் சிந்தனை கொடுக்கறதுக்கே நேரம் இருக்க மாட்டேங்குது. மினிமம் ஒர்க் மோர் என்ன சொல்றது மணிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பலவிதமான வர்றதுனால என்ன ஆயிடுறதுனாக்க, கொஞ்சமா வந்து நம்மள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு நல்ல சொல்லுவாங்களே, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வந்து ரெண்டுமே இருக்கு, ஒரு தேவனும் இருக்கா, வந்து மிருகமும் இருக்கும்பாங்க. ஸோ என்ன ஆயிடுது, அந்த தேவனை போட்டு அமுக்கி மிருக இது எண்ணங்கள் வந்து ஜாஸ்தி வர்றாப்புல ஆயிடுறது. அதுக்கு பெஸ்ட் திங் யூ ஷுட் ஃபாலோ தி earlier. அப்போதான் தினமே வந்து கோவில் தினம் போக வேண்டாம், வீட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணலாம். தியானம் வெறும் மெடிடேஷன் பண்ணலாமே, சும்மா வேற எதுவுமே வேண்டாம், வெறும் ஸ்லோ ப்ரீதிங் பண்ணிட்டு நீ பொழுது நல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணலாமே. சின்ன விஷயங்கள் இருக்கு, அது முன்னையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து டைம் இருந்ததுன்னா சாயந்தரமே வந்து வீட்டில் விளக்கு ஏற்றி சுவாமி முன்னால ஒரு 2 ஸ்லோகம் சொல்றதோ, ஒரு நல்ல பாட்டு பாடுறதோ, இல்லை கோவில் அந்த மாதிரி யாராவது ஒரு கதை சொல்றாங்க, அது மாதிரி அதெல்லாம். அப்போ அதே போல நம்முடைய இதிகாசங்கள்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெல்லிங் அஸ் ஹவு டு லிவ். ராமாயணமோ மகாபாரதமோ சொல்லாத விஷயமே கிடையாது. ஒரு அண்ணனா நீ எப்படி நடந்துக்கணும், ஒரு மகனா நீ எப்படி நடந்துக்கணும், ஒரு கணவனா எப்படி நடந்துக்கணும், ஒரு அப்பாவா எப்படி நடந்துக்கணும், ஒரு இன்னொருத்தர் இடத்துல வந்து ஒரு கமெண்ட் வர்றச்சு ஒரு ராஜாவா இருக்கச்சு அவர் எப்படி நடக்கணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நுணுக்கங்கள் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக அதில் கொடுத்துரு. ஸோ அப்போ அதை திருப்பி அந்த அப்போ இதுதான் என்டர்டெயின்மெண்ட்டே. ஸோ கோவில்களில் பார்த்தீங்கன்னா இந்த ராமாயணமும் மகாபாரத கதைகளும் அதுதான் திருப்பி போயிட்டு இருக்கும். அது சொல்லும் போது என்ன ஆகும், இந்த நல்ல விஷயத்தை திருப்பி நம்ம பண்ணும்போது மனசும் வந்து நல்லதையே நினைக்கும். ஸோ அதில் அவங்க இப்படி அதே போல் ஒரு நாயன்மார், ஒரு ஆழ்வாருடைய பக்தி இதை பற்றி சரித்தமெல்லாம் படிக்கிறோம், சொல்கிறாங்க, கதை கேட்குறாங்கன்னா என்ன ஆகும், இப்படிலாம் பக்தி பண்ணணுமா, கடவுள்கிட்ட இப்படிலாம் வந்து நம்ம கேட்கணுமா, இப்படிதான் அப்ரோச் பண்ணணுமா அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும்.
ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சிவானந்த லகரிங்கிறது ஆதிசங்கரர் பண்ணினது தான். அதில் வந்து ஃபுல்லாக சிவனை பற்றி சொல்லிச்சு. ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், நான் வந்து எந்த பிறவியாவனா இருக்கேன், ஒரு புழுவா இருக்கேன், இதுவாக இருக்கேன், வந்து மரமா இருக்கேன், மண்ணா எது வேணா இருக்கேன், ஆனால் ஒன்றை நினைக்கிற மாதிரி வெய்யம்பா. உங்ககிட்ட இல்லாத என்ன இருக்கு, எல்லாமே ஒண்ணுது. நான் இப்போ என்னத்தை என்கிட்ட கொடுக்க முடியும், என் மனசு கொடுக்கலாம், அது உங்ககிட்ட இல்லை இல்லையா. ஸோ இப்படிலாம் அந்த ஸ்லோகங்கள்ல சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம படிக்க படிக்க நம்மளுக்கு என்ன ஆகுது, ஓ திஸ் இஸ் ஹவு ஒரு வாழ்க்கை முறைனா இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நம்ம வாழணும், இப்படிதான் பழகணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் மனசுல ஒரு ஊறி போகும். அப்போ வந்து அந்த கெட்ட சிந்தனையோ ஒரு பொறாமையோ ஒரு வன்மமோ வந்து இல்லாம இல்ல, இருந்திருக்கு அப்பவும், ஆனா பர்சன்டேஜ் கம்மி. அதனாலதான் நம்ம எதுக்காக தான் நம்ம, அதனாலதான் நம்ம ஏன் சொல்றோம், தினம் தினம் வந்து ஒரு இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்றியா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்பா எனக்கு இந்த சாப்பாடு கொடுத்தையே ரொம்ப சாப்பிட்றேன். எத்தனையோ பேர் சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கேன், ஒரு நல்ல இருக்கை கொடுத்துருக்கேன், நல்ல வீடு கொடுத்துருக்கேன், நல்ல துணிமணி கொடுத்துருக்கேன், சந்தோஷம், தேங்க்யூ. இது சொல்லலாமே, ஸ்லோகம் தான் சொல்லணுங்கிறது இல்லை, சிம்பிள் வே ஆஃப் சப்மிஷன், அவ்வளவுதானே. இப்போ நமக்கே வந்து இன்னைக்கு நல்லா பாடினப்பா, நீ இன்னைக்கு நான் எழுதினது ரொம்ப நல்லா இருந்தது, நம்மளுக்கு பிடிக்கதா இல்லையா, அப்ரிஷியேட் பண்ண. எப்போ பாரு வந்துட்டு பெரிய எழுதிட்டா என்ன பின்ன பெரிய பாடிட்டா, இந்த ஆட்டிடியூட் பண்ணாக்க நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்னொருத்தரோட அந்த தோணுமா இருக்காது. அதேதான் ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ கடவுள்ங்கிறது இத்தனை கருணையோட கொடுக்குறாரு. நம்மகிட்ட எத்தனை அழுக்கு இருக்கு, நம்ம எத்தனை கர்மாக்களை பண்ணியிருக்கோம், அப்படியே நமக்கு நல்லது பண்றாரு அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் வரணும். அந்த ரியலைசேஷனை நம்ம மனசுக்குள்ள வச்சு அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம இன்வால்வ் பண்ணணும். ஒன்று நம்மளா ஸ்லோகங்கள் படிக்கிறது, இல்லை கோவில்களுக்கு போகிறது, இல்லை இந்த மாதிரி நல்ல கதை பிரவச்சனம் பண்ணுற இடத்துக்கு போய் அதை கேட்கறது, நல்ல பாட்டுகளுக்கு பாடுறாங்களா அங்கே நம்மளும் சேர்ந்து பஜன் பாட்டில் நம்மளும் சேர்ந்துக்கிறது. நான் அது நம்ம கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கே அது வந்துடும். இப்போ சினிமா பாட்டு 2-3 தடவை 4 தடவை கேட்டுட்டு இருக்கச்சே நம்மளுக்கு அந்த டியூன் வருதா இல்லையா, அதுக்கப்புறம் வார்த்தை சொல்கிறோமா இல்லையா, அதுக்கு பண்ணுற முயற்சி இதுக்கு பண்ணிக்கலாமே, தப்பில்லை. இது இன்னும் உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போகிறது. இன்ஃபேக்ட் வந்து ஃபாரினர் ஒருத்தர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு, கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி சான்ஸ்கிரிட். அந்த லாங்குவேஜ் வேற இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஏன்னா இப்போ ஒரு இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க, பியூடி புட்டு பியூடி பட்டு ரெண்டுக்கும் யூடி தான் வருது, இதே ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஸ் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, முடியாது. அவங்களால டிஃபைன் பண்ணியிருக்காங்களா, இல்லை. பட் சான்ஸ்கிரிட் வந்து அவ்வளோ கிளியரா வந்து உங்களுக்கு அந்த கிராமட்டிக்கலா டிஃபைன் ஆயிடும். அது ஒரு லாங்குவேஜ்ல தான். இப்போ எல்லாத்துலயும் சிங்குலர் ப்ளூரல், ஒன்று ஒருமை பன்மை, ஆனா அதுல சிங்குலர் டூவல் ரெண்டு பேரா ரெண்டு விஷயமா இருந்தா அதுக்கான ஒரு வார்த்தை, பல பல இதுக்கு பன்மைக்கு ப்ளூரலுக்கு ஒரு வார்த்தை. ஸோ அது ஒன்றுத்துல தான் 3 கேட்டகரியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து டிஃபைன் பண்ணியிருக்கனால கம்ப்யூட்டரே வந்து அவர் வந்து எதுக்கு இதை இது பண்ணினாரு, 2 விஷயத்துக்காக அவர் ரிசர்ச் பண்ணிட்டார். ஒன்று, இந்த சான்ஸ்கிரிட் படிச்சு இந்த வேதம்லாம் படிக்கிறாங்க, எப்படி அவங்கள புக் அப்போ இப்போவாது கொஞ்சம் புக்கு பிரிண்ட் இருக்கு, அப்புறம் புக்கு பிரிண்ட் கூட கிடையாது, எப்படி முடியும் சாத்தியம் அப்படின்னு ரொம்ப அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுவும் அவங்க வந்து 10 வருஷம் 12 வருஷம் அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் அப்படியே கேட்டு மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. அத்தனை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த அப்படியே கண்டினியூ பண்ணி சொல்லுவாங்க அவங்க, எப்படி இது முடியும்னு சொல்லிட்டு he started doing research. ஸோ அதில் வந்து அவருக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, சான்ஸ்கிரிட் வார்த்தைகளை உச்சரிக்கிறதுனால பிரெயின் செல்ஸ் வந்து விரிவாகலாம். ஸோ பிரெயின் செல்ஸ் விரிவாகிறதுனால ரத்தங்கள்ல நிறைய இது எடுத்துக்கிற பிளட் சர்க்குலேஷன் நிறைய ஆகுறதுனால அதுக்கு கிராஸ்பிங்கும் ரிட்டென்ஷன் எல்லாம் நிறைய இதுக்கு இன்க்ரீஸ் ஆகிடலாம். அதனால தான் அவங்களால அது இவ்வளோ தூரம் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கடவுளை அந்த வழிபடுறதை பற்றி சொன்னீங்கல்லம்மா. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கடவுளை கும்பிட்றோம், ஆனால் எப்படி கரெக்டாக நம்ம வழிபடணுன்ற அந்த முறை வந்து தெரியலை. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா, எப்படி கடவுளை வந்து வழிபடணும்னு? அவர் எதுவுமே கேட்கறது இல்லைம்மா. அதாவது நீ இதுதான் பண்ணணும், நீ எனக்காக பட்டினி இருக்கணும், இது பண்ணணும். நம்ம வந்து சிலது இது மாதிரி பண்ணினா நல்லதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏகாதசி அன்னைக்கு வந்து ஃபுல்லாக பட்டினி இருக்கணும், அன்னைக்கு எதுவும் வந்து அதுவும் அரிசி வந்து முழு சாதமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி முழு அரிசியில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ
ஸோ இப்போ வந்து நிறைய பேரால முடியறதில்லை. ஸோ என்ன, அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், ஃபுல் பட்னி வேண்டாம், ஏதாவது ஒரு வேளை டிஃபன் மாதிரி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பழம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ மறுநாளைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகாதசி பட்னி இருக்கிறவங்க மறுநாளைக்கு துவாதசின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம சாதாரண நாளில் நம்மளால 6:30 மணிக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட முடியுமா? முடியாது. என்னடா இது, காலையில் காஃபி குடிப்போம், டீ குடிப்போம், ஏதோ ஒரு ஜூஸ் குடிக்கலாம், 6 மணிக்கெல்லாம் சாப்பிடா. ஏன்னா நம்ம சிஸ்டம் வந்து அதுக்கு அக்செப்ட் ஆகிடும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து க்ளீனாக வந்து அன்றைக்கி எல்லாம் பட்னி இருக்கிறச்சியும் உங்களுக்கு ஒன்றும் இது பண்ணிக்காது. மறுநாளைக்கு காலையில் கரெக்டாக அது அக்செப்ட் ஆகும். அண்ட் இன்னொன்று எதுக்காக அது வந்து அதுவும் நான் சொன்னேன் பாருங்கள், நம்ம பழக்கங்கள் எல்லாம் ஹெல்த் இதுன்னு. ஸோ நம்ம எப்படியும் மிஷின் எல்லாம் ஒரு நாளைக்கு வந்து ஓவர் ஆயிலிங் பண்ணி ரெஸ்ட் கொடுக்குறோம் இல்லை? ஸோ அன்னைக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட, அதாவது அந்த டிசீஸ்டு செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் சேதம் அடைஞ்சது அதெல்லாம் வந்து அழிக்குமா. உடம்பே வந்து வேண்டாத அந்த மாதிரி இதுவா இருக்கிற செல்களை எல்லாத்தையும் அழிச்சு வெளியில நீக்கிடும். புது செல்கள் அன்னைக்கு உற்பத்தி ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்றது, அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை அது பண்றதுனால அது நம்ம அதனாலதான் அன்னைக்கு சாப்பாட்டையும் நம்ம போட்டு அதுக்கு வேலை பண்ண வைக்க கூடாது. அப்ப அது பண்றச்சே என்ன ஆகும், புது செல் உற்பத்தி ஆகுது குறைஞ்சி போயிடும், அழிச்சு வெளியில தள்ளுற வேலை கம்மியா போயிடும். ஸோ அதனாலதான் ஹெல்த்னஸ் நல்லா இருந்தது, ஹெல்த்தியா இருந்ததுக்கு இதெல்லாம் ரீசன். ஸோ ஆனா இப்போ என்ன மெயினா நம்ம வந்து எதிர்பார்க்கணும்னா, குளிச்சுட்டு பண்ணுங்க பூஜைன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? இப்போ நீங்க பாருங்களேன், அப்படியே நீங்க பெட்ல இருந்து எழுந்து அந்த மாதிரியே நீங்க பண்ணும்போது யூ வில் நாட் ஃபீல் ஃப்ரெஷ். கொஞ்சம் கச்சான இருக்கும், நம்மளுக்கு இதுவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ குளிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா உடல் மாத்திரம் இல்லை, மைண்டே வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஃப்ரெஷ்னஸ் வரும். அதனால தான் வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணுங்கன்னு சொல்றது. அதே மாதிரி என்னன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம ஃபோன் பேசுறதோ இல்லை வேற ஏதாவது இது பண்ணுறதோ, ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறதோ வேண்டாம். எதுக்கு சொல்கிறோம்? சப்போஸ் ஒரு சாதாரணமாக பேச்சு வந்து ஒரு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்டுக்கு போச்சு, இதுனா என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கும், ஒரு எரிச்சல் வரும், என்ன இப்படி சொல்லிட்டாங்களேன்னு இருக்கும். அதோட நம்ம வந்து அங்கே சுவாமி கிட்ட உட்காரும்போது நம்மளால வந்து ஒரு மனசை முழுசா அங்கே வைக்க முடியுமா? உள்ளுக்குள்ள பின்னால ஏன் என்னை பார்த்து இந்த மாதிரி பேசினாங்க, இன்னும் இந்த கமெண்ட் அடிக்கணும், இவ்வளவு தானே நான் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய தாட்ஸ் போயிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நீங்க ஒரு எக்ஸாமே எழுதணும்ன்றீங்க, அப்போ எக்ஸாமுக்கு வந்து ஃபுல்லாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்து அதை எழுதினா தானே உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது வேறு ஏதோ அப்படி அங்கே பார்த்துட்டு இன்னொன்று கவனிச்சுட்டு அங்கே இன்னொன்று கவனிச்சுட்டு இருந்தால் உங்களுடைய ஃபோக்கஸும் சரியாக இருக்காது, உங்களுக்கு ரிட்டென்ஷனும் இருக்காது, அது என்னென்ன படித்தோங்கிறதும் அங்கே எழுதுவதும் சரியாக வராது. அப்போ எப்படி ஸ்கோர்ஸ் வரும்? இதுதான் இதே லாஜிக் தான் அங்கேயும். ஸோ நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து நல்ல விஷயத்துக்காக போகிறோங்கிறச்சு நம்ம மனசு அதில் முழுசாக ஈடுபடும். அப்போ வந்து நம்ம ஃபோன் எடுத்துட்டு நான் பூஜையில் இருக்கேன், கோவிலில் இருக்கேன், நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றேன், அது இன்னொரு இது வேண்டாமே. கோவில் போகிறோம்னா ஃபோனை சைலண்ட் மோடு போட்டுக்கும், ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுட்டு சைலண்ட் மோட் கூட ஒரு கிருன்னு கேட்கும். அங்கே விரும்பு போயிட்டு அந்த இப்போ நம்ம வீட்லேயே நம்ம வந்து சுவாமி வந்து விளக்கு ஏற்றுறோம், அந்த இடத்துக்கு கோலம் போடுறோம், ஒரு புஷ்பம் வைக்கிறோம், இது நம்மளால முடிஞ்ச நைவேத்தியத்தை பண்ணுறோம். அவர் இந்த நைவேத்தியம் அந்த நைவேத்தியம் கூட இல்லை, நம்ம பக்தியோடு அதை செய்யணும், அவ்வளோதான். வந்து விசு சார் அவருடைய நாடகத்தில் போட்டு இந்த சம்சார மின்சாரம் இதில் அவங்க வந்து அவரோட ஒய்ஃப் கமலா காமேஷ், அவங்க வந்து தீபாவளியோ ஏதோ ஒன்றுமே அவங்க வீட்டில் ஒரு திதிப்பு செய்யறதுக்கு கூட ஒன்றுமே இருந்திருக்காது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, சக்கரை இருக்குல்ல, அப்போ சொல்லுவாங்க அவங்க, சக்கரை இருக்குல்ல அதை கொஞ்சம் ஒரு தட்டில் வை, சாமிகிட்ட இருக்காங்க, அவருக்கு தெரியும் உன்னுடைய கஷ்டத்தை பற்றி. ஸோ ரொம்ப இல்லைங்கிறதுனால இருக்குச்சு, நம்மளுக்கு என்ன முடியுதோ செய்யலாம். ஆனால் மெயின் ரீசன் என்ன பண்ணணும் அப்படின்னா, மனசு சுத்தமாக இருக்கணும், மைண்டு வந்து டைவர்ட் ஆகக்கூடாது. பர்பஸோ கடவுளை பார்க்குறியா அவரை, அதுதான் மெயினாக வழிபாட்டு முறையில் மெயின் அதுதான். இப்போ என்ன நம்ம மீதி என்னென்ன பண்ணுறோம்? இப்போ எப்படி நம்ம ஒரு குழந்தையே நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, வெறும் குளிப்பாட்டி வெறும் அப்படியே ஒரு சொக்காய் போட்டாக்க இது இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணுக்கு கொஞ்சம் மை வைப்போம், நெத்திக்கு ஒரு பொட்டு வைப்போம் இல்லையா, தலையை ஒரு சின்ன ஜுட்டு மாதிரி போட்டு, இப்போ சின்ன குழந்தையா இருக்கச்சு வச்சா பட் அதை ஒரு ரசிப்போம் நம்ம. அப்புறம் ஒரு விசேஷனால ஒரு சின்ன செயினை போடுவோம். இதுதான் நம்ம சுவாமிக்கு பண்ணுறோம். அவரை நம்ம குழந்தையா நினச்சிக்கோங்க, நம்ம ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணி விடணும் அப்படின்னாக்க நம்ம எப்படி பண்ணுவோம், எப்படி நம்ம அவங்கள ரசிப்போம், இப்படி பண்ணலாம். இது இந்த பாவங்களில் தான் நாயன்மார்களோ ஆழ்வார்களோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது அதுதான்.
அதை பண்ணினாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் தி ஆன்சர்ஸ்.